இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 7 days எங்கூட டிராவல் பண்றவங்கள நம்ம வந்து இன்னைக்கு பேசுறோம். நீங்க எல்லாரும் தான் என்னோட கம்யூனிட்டி. நீங்க எல்லாரும் தான் நம்ம வந்து அடுத்து நகர்ற ஒரு சில ப்ராஜெக்ட்க்கு உள்ள வர போற ஆளுங்க. ஏன்னா நீங்க எனக்கு முக்கியம். ஸோ ஓகே, தேங்க்யூ. முக்கியமான ஒரு நபர். ஆமா மேம், நான் வந்து உங்களோட டே 4 தான் நேரா அட்டன் பண்ணேன். அப்புறம் 3 வீடியோஸும் அப்புறம் ஃபாலோ பண்ணேன் மேம். எனக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி என் ப்ராப்ளம் எல்லாம் சொல்லியிருக்கேன். நான் 6 months-ஆவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். எனக்கு டாக்டரே, அதாவது கவுன்சிலிங் எல்லாம் போன இடத்துலயுமே நீங்க தெரப்பி எடுத்துட்டா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னாங்க. நான் கோவில் போறேன், புக்ஸ் படிக்கிறேன், யோகா போறேன், என்னென்னவோ பண்றேன். என்ன அதுல இருந்து வெளியில கொண்டு வரணும்ட்டு எனக்கு அது வழி தெரியல. ஏதோ கடவுள் புண்ணியத்துல உங்களோட இது நான் Facebookல பார்த்து நான் அட்டன் பண்ண பிறகு எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் மேல உள்ள கோவத்துல அவர் செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துட்டு அதோட நெகட்டிவ்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணி அப்படியே மைண்ட் ஃபுல்லும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அதுல ரொம்ப அந்த டிப்ரெஷன் லெவலுக்கு போயிட்டேன் நான். அதாவது நீங்க சிலதை பிரேக் பண்ணிருக்கீங்க. கோயில் போறது, யோகா போறது, புக்ஸ் படிக்கிறது, இதெல்லாம் இல்ல பிரேக் பண்ணல மேம். நான் வந்து அங்கெல்லாம் போயுமே எனக்கு கிடைக்காதது இந்த தெரப்பி மூலமா எனக்கு ஒரு நல்ல இது சொல்யூஷன் கிடைச்சதுன்னு சொல்லலாம். அதுக்குதான் நான் கேட்க வந்தது. நம்ம எல்லாருமே கத்துக்கிட்டது என்னன்னா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது இட்ஸ் ஜஸ்ட் டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப்ங்கிறது தான் நீங்க எல்லாருமே கத்துக்கிட்டோம். நம்ம எல்லாருமே கத்துக்கிட்டோம். ஃப்ரெண்ட் கிட்ட பேசலாம், ஒரு பாட்டு கேட்கலாம், இல்ல வெளியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம், இல்ல ஒரு கோயில் போகலாம், யோகா பண்ணலாம், புக் படிக்கலாம். இது எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் மெத்தட். இப்ப எத்தனை பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்ல எனக்கான டிராவல் பண்றத நினைக்கிறேன். உங்களுக்கான கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதை பத்தி நீங்க ஃபுல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா மேம், அதுதான் எனக்கு என்ன பிரச்சனைன்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா நான் நெகட்டிவ் தாட்ஸா ஸ்டோர் பண்ணி எனக்கு அதனாலதான் என் மைண்ட் ஃபுல்லும் இதானுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அப்புறம் அவரோட பாசிட்டிவ் நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 17 இது நானே ரைட் பண்ணேன். இவ்வளவு இருக்கு நம்மளுக்கு, ஏன் இது ஒரு நாள் கூட தோணல அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நீட் பேஸ்டு தாட்டா அதை மாத்திக்க சொன்னதை நான் வந்து ஃபீல் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் அவர் வந்து நான் இன்னமும் என் கூட தான் இருக்காங்க. என்ன நம்ப எனக்கு அதுல இந்த குழப்பத்துல இருந்து என்னென்னலாம் எப்படியெல்லாம் வெளிவரலாமோ அந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப்பா இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அந்த பிஹேவியரை. அந்த நீங்க அக்செப்டன்ஸ் சொன்னப்ப அதை அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அந்த ஹாப்பி கெமிக்கல்ஸ் நம்ம தான் உருவாக்கணும். அப்புறம் நீங்க ஒண்ணு சொன்னீங்க, நல்ல ஃபுட் எடுத்துட்டாதான் ஹெல்த் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸ் தான் நம்மளுக்கு மனசை வந்து நல்லாதான் ஆக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ப்ராப்ளம் இஸ் நாட் அ ப்ராப்ளம், இட் இஸ் த ஸ்ட்ரென்தனிங் பீரியட் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது அதான் நான் யோகாவில போனாலுமே மைண்ட் எல்லாம் அதே தான் எப்பவுமே அது சேம் தாட், ஓவர் திங்கிங், அது வேற மாதிரி இருந்தது மேம். அந்த உலகம் எனக்கு வெளியில வரும்னு நினைக்கிறேன், எப்படி வரணும்னு வழி தெரியல எனக்கு. அப்புறம் உங்க கிளாஸ் அட்டன் பண்ணி அந்த வீடியோஸ ரிப்பீட்டடா கேட்டு நோட் பண்ணி என்ன நானே அனலைஸ் பண்ணிக்க ஆரம்பிச்ச பிறகு நீங்க சொன்ன மாதிரி சொல்யூஷன் வேற எங்கேயும் இல்ல, நம்ம தான் நம்ம சரி பண்ணிக்கணும், அது கடந்து போகணும், இதை அதான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குன்னு உள்ள ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ண ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்கு. நான் கொஞ்சம் இப்ப காம் ஆயிட்டேன், அமைதியாயிட்டேன். இப்ப அவரு வந்து நீ என்ன அவாய்ட் பண்ற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி இல்லைங்க, நான் கொஞ்சம் காமா இருக்கேன், எனக்கு அந்த டைம் தேவைப்படுது அப்படின்னு தான் அவங்ககிட்ட சொல்றேன். எனக்கு அந்த செஷன் வரைக்கும் எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆனிச்சு மேம். ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து எதுல இருந்து மீண்டு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே உணர்றேன். என்ன மேம் புரியல? உங்களுக்கானதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களோட ஃபியூச்சர்ல எது உங்களோட தேடுதல், அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? எனக்கு ஃபியூச்சர்ல என்னோட தேடுதல்ங்கிறது, நான் ஒர்க் சைட் போனா அதுக்கு கொஞ்சம் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை மேம். நான் டீச்சிங் லைன்ல தான் போகணும்னு இன்ட்ரெஸ்ட். அதை விட எனக்கு சிலது இந்த ஆர்ட் சம்பந்தமா பிடிக்கும், டெய்லரிங் பிடிக்கும், புக்ஸ் படிக்க பிடிக்கும், கோலம் போட பிடிக்கும். நிறைய விஷயங்கள் நான் என்ன என்கேஜா தான் வச்சிருப்பேன், எப்பவுமே பிஸியாவே வச்சிருப்பேன். ஓகே, சோ மேபி டீச்சிங்ல பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதோ இல்ல அந்த மாதிரினா அது மாதிரி பிளே ஸ்கூல் அது மாதிரி ஒரு ஐடியா இருக்கு மேம். சப்போஸ் ஃபாரினே போனாலும் இந்த டேக் கேர் பிளே ஸ்கூல் அது மாதிரி அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. எனக்கு வந்து அதான் எனக்கு வந்து
ஆக்சுவலி ஃபியூச்சர் ஐடியாஸ் அதெல்லாம் முன்னாடி இருந்ததுமா. ஆனா இப்போதைக்கு எனக்கு என்னன்னா, இதுல இருந்து வெளியில வந்துட்டா அதுவே எனக்கு பெரிய ரிலீஃப். அடுத்தது நான் தானாவே நடந்துரும். நீங்க சொல்ற மாதிரி நீட் பேஸ் தாட்ட என்ன வேணுங்கிறத நோக்கி நான் ஓடிடுவேன். எனக்கு 6 மாசமா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ எவ்வளவோ ஒரு 90% வந்துட்டேன் மேம். அப்படிதான் எனக்கு தோணுது. மேடம் தாஜுதீன் பேசுறேன். சொல்லுங்க சார் தாஜுதீன். மேடம் இது எனக்கு இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நான் வந்து கோல் பாத்தீங்கன்னா 2 கோல் செட் பண்ணேன். ஒண்ணு வந்து ஆஃப்டர் லைஃப்ல வந்து நான் வந்து அல்லாஹ்கிட்ட வந்து மன்னிப்பு வாங்குறதா ஒண்ணு. ரெண்டாவது இந்த உலகத்துக்கு எனக்கு வந்து 50,000 ரூபாய் லாபம் கிடைக்கணும் ஒரு மாச கடைசியிலயும். அது எப்படின்னா எல்லா செலவு நான் என்ன எல்லா செலவு பண்ணி முடிச்சாலும் லாஸ்ட்ல எனக்கு 50,000 ரூபாய் கையில இருக்கணும் கேஷ். இப்படி ஒரு கோல் செட் பண்ணி ஒரு 2 நாள் தான் இருக்கும். நார்மலா எப்பயுமே போற இடத்துல இன்னைக்கு அங்க போறேன். போனதுமே அங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்காடுறேன். அவங்க பாத்தீங்கன்னா இந்த கற்பூர மிஷின் அப்புறம் இந்த பேப்பர் பிளேட் மிஷின் இதை ரெடி பண்றவங்க அவங்க தெரியும் முதல்லயே. அப்ப நான் அவர்கிட்ட சும்மா பேசுறேன், என்ன சார் பிசினஸ் எப்படி இருக்கு என்னங்கிறப்ப அவரு உடனே பேசுறாரு, ஐடியா இருந்தா சொல்லுங்க, ஒரு மிஷின் ஒண்ணு இருக்கு. எனக்கும் நல்லா தெரியும். அந்த பிசினஸ் ஃபீல்டுலயே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா இருக்கிறேன். சோ அப்ப நான் யோசிக்கிறேன், ஓ இது நல்லா இருக்கு, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம ஏன் நம்ம வீடு இருக்கு ஆனா அந்த இது இல்ல, செட்டப் இல்ல, கடை வேணும், அதுக்குன்னு நிறைய செட்டப்ஸ் இருக்கு. அந்த செட்டப்ஸ்ல நம்ம டிராவல் பண்ணலாமே, நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, சரி ஓகே இதுக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு பேசிட்டு இன்னொருத்திட்ட வர்றேன். அவரு என்கிட்ட கேக்குறாரு, ஒரு பிசினஸ் எதுனா இருந்தா சொல்லுங்க. அவரு பழக்கமான ஒருத்தர் தான். அப்ப அவரு சொல்றாரு, என்கிட்ட மிஷின் ஏற்கனவே இருக்கு, எனக்கு லேபர் தேவை. அதை பத்தின விஷயங்கள் உருவாகுது. இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட நின்று பேசுறப்ப அவரு ரிலேஷன் ஒருத்தர் இதே ஃபீல்டுல எப்படி அட்டென்ட் பண்ணாரு, எதனால அவர் லாஸ் ஆச்சு, அவர்கிட்ட இன்னும் 13 மிஷின் இருக்கு. இப்ப இது மாதிரி ஒரு செயின், ஒரு லிங்க் உருவாகுது. அப்ப வீட்டுல வந்து நான் பேசுறேன், வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்றாங்க. எங்க ஒய்ஃப், நம்ம இது செய்யலாமே, நம்ம பின்னாடி வீட்டுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு ஷெட் ரெடி பண்ணலாம். இது மாதிரி நான் ஏற்கனவே, அதாவது வந்து நீடு தானே இது. இப்ப நீட நோக்கி ஒரு சில விஷயங்களை அப்படியே யோசிக்கிறேன். முதல்ல எப்பயுமே அதே ஸ்ட்ரெஸ்லயே தானே இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் அது ஒரு பெரிய சேஞ்சா இருக்குன்னு நினைக்கிறேன். இது உடனே இன்னைக்கு நடந்தது இது. தாஜுதீன் நீங்க ரொம்ப கிளியரா சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னா, ஒரு 2 கோல் ரெடி பண்ணீங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு கோல் அந்த நீங்க வெளியே போனீங்க. அவங்க ஒருத்தர் வராங்க, ப்ராடக்ட் டிசைன் பண்ணி நீங்க வந்து கொண்டு வரலாம். அப்போ அது சார்ந்து ஒருத்தர் கிடைக்கிறாங்க, அவங்க இன்னும் ஐடியாஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்குள்ள டிராவல் பண்றீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க செட் பண்ணது வந்து ஒரு 58,000 rupees உங்களுக்கு வேணும்னு அங்க செட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அது சார்ந்த சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஃபென்டாஸ்டிக். இது ரொம்ப சூப்பரான விஷயம். இதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். இதுல இன்னும் கிளாரிஃபை, உங்களுக்கு வந்து ஒரு தாட் ஒண்ணு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த தாட் எப்படி ரிலீஸ் ஆகுது, நமக்கான எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா தான் ரிலீஸ் ஆகுது. அவ்வளவு சீக்கிரமே கிடையாது இல்லையா. நமக்கு பார்வைக்கு இருக்கோ அதுல இருந்து தான் நமக்கு வந்து உருவாகும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஸ்ட்ரெஸ்ங்கிறது நீங்க 0 பண்ணிட்டீங்க அப்படிங்கும் போது, ஒரு தாட்டை ரிலீஸ் பண்ணும்போது அதுல இன்னும் கொஞ்சம் கவனத்தை வச்சு ஆட் பண்ணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இவர் சொன்னது, நான் ஒரு 50,000 ஓகே அதோட நிக்கிதா, கொஞ்சம் அதோட போயிட்டு ஒரு 5 lakhs நிக்கிதா, இல்ல நான் இப்படிதான் வளர்ந்து வந்திருக்கேன், இதுதான் என்னோட அனுபவம், இதுதான் என் ஸ்கில் செட்டு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் 50,000 நான் ரீச் பண்ணனா அதுக்கப்புறம் 5 lakhs வரும். 50,000 நீங்க ஃபீல் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு மிஷின், அதுல உருவாகிற ப்ராடக்ட், அதுல ஒரு 2 பேரை நீங்க ஸ்டாஃப் அதை அப்படியே ஒரு டர்ன் ஓவர் ஒரு 1 lakh கொண்டு வந்து அதுல ஒரு 50,000 ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிடைக்கும் இல்லைங்களா. இதோட 5 lakhsக்கும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரி, நம்ம எல்லாருமே ரெஸ்ட்ரிக்டடா வளர்க்கப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறுகிய லெவல்ல தான் நம்மளை வளர்த்தி விட்டுருக்காங்க. நம்ம கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா, இப்ப நம்ம 5 lakhsக்கு நீங்க சப்போஸ் காலையில இருந்துச்சு எனக்கு மந்த்லி 5 lakhs, நம்மளால யோசிக்கவே முடியல, அந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து மந்த்லி எனக்கு ஒரு 5 lakhs வேணும். நீங்க அப்படியே போங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிருந்திருக்கலாம் அப்படின்னா, 100% எனக்கு மந்த்லி 5 lakhs வேணும். அப்படியே நீங்க போனீங்கன்னா என்ன நடந்திருக்கும்னா, ஒரு யூனிட்
இப்ப 10 மிஷின் இப்ப ஒரு யூனிட் உங்களுக்கு கையில கிடைச்சிருக்கும். ஒரு மிஷின்ல கிட்டத்தட்ட ஒரு 1 லேக்கும் 10 மிஷின்ல 10 லேக்ஸ் வர மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு வரும். நினைச்சிட்டு போனோம்னா மாறுது. நம்ம ரொம்ப எஜுகேஷன் ரொம்ப ஸ்கில் செட் அது மேபி அது ஹைலி ரிக்வயர்ட், அதுவுமே இம்பார்ட்டன்ட். ஆனாலும் உங்களோட கவனத்தை மாத்திரம் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சீங்கன்னா அந்த இடத்துல நடக்குது, உருவாகுது. ஆனா அந்த கவனத்தை வைக்கும் போது நேற்று சொன்ன மாதிரி அந்த இன்ட்யூஷன் வரணும் இல்லையா? உங்களோட உள்ளுணர்வு சார்ந்த சிந்தனையும் இங்க முக்கியம். உங்களோட தேவை சார்ந்த சிந்தனை மாத்திரம் இல்ல, உள்ளுணர்வு சார்ந்த சிந்தனையும் முக்கியம். சொல்லும் ஐயோ போதும், இல்ல முடியும், அது நிறைய உங்களை கைட் பண்ணிட்டே இருக்கும். அந்த கைட் பண்றத ஸ்ட்ரீம் லைன் பண்ணிட்டு இங்க ஸ்ட்ரெஸ்ஸே இல்ல, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கீங்க. அங்க ஏதாவது ஒண்ணு வரும், அதை ஹேண்டில் பண்ண இப்போ அப்படியே போயிட்டே இருக்கீங்க. ஒரே கோல் 5 lakhs அப்படியே போகும்போது அதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இந்த பிசினஸ் தான் என் வாழ்க்கையே, பிசினஸ் தான். அதுல எனக்கு பிடிச்சது என்ன, நான் வந்து ஒரு குட்டி குட்டியா மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு போகலாம். அந்த குட்டி குட்டியாங்கிறத அப்படியே கவனிச்சு பார்த்தோம்னா இங்க ஆல்ரெடி அதுல எக்ஸ்பர்ட்டா கண்ணுக்கு தெரிவாங்க. அதுல அவங்க 5 to 50 lakhs வரையும் 5 பெரிய லெவல் நீங்க யோசிப்பீங்க எப்பவுமே. அந்த ஒரு 5 crores மந்த்லி டர்ன் ஓவர் பண்ற மாதிரி ஒருத்தவங்க டக்குன்னு உங்க கண்ணுக்கு தெரிவாங்க. அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுட்டாங்கன்னா அவங்களோட ப்ராசஸ் உங்களுக்கு வந்து போகும். ஓகே, நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படிதான் இருக்கும். இதை அப்படியே ஃபீல் பண்ணீங்கன்னா போதும், அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியும். ஓகே, இன்னைக்கு வந்து இந்த செஷன் தான் நம்ம தெரிஞ்சு போறோம். இனிமேலும் நம்ம ஸ்ட்ரெஸ் பத்தி பேசக்கூடாது, முடிஞ்சது. 7 செஷன் முடிச்சிட்டோம். 8வது செஷன்ல என்னன்னா, இது ஒரு ஃபார்முலா. இதை வந்து நாங்க 8 steps ஃபார்முலான்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுன்னா ஒண்ணுமே பண்ணாது, ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணி தரும். நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஹியூமன் பிரெயினோட பவர் ஹியூஜ் அப்படின்னு படிச்சுட்டே இருக்கோம். நம்ம இன்னும் படிச்சுட்டே இருக்கோம், ஹியூமன் பிரெயினோட பவர் ஹியூஜ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா அது என்ன பண்ணுது, அதனால என்னெல்லாம் நடக்கும்னா இதுல நிறைய ஒண்டர் நடக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க எங்கிட்ட கேளுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 8 steps ஃபார்முலான்னு நாங்கள் சொல்லுவோம். 8 steps ஃபார்முலா என்னன்னு எழுதி வச்சுக்கோங்க. இதை வந்து ப்ரொடக்டிவ் திங்கிங்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நீட் பேஸ்ட் திங்கிங்ல வந்தோம். அதுக்கப்புறம் எப்பவுமே மைண்ட்ஃபுல் திங்கிங்ல இருக்கணும். அதுக்கப்புறம் பிலீவ் சிஸ்டத்துல என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எல்லாருமே வாழதான் வந்திருக்கோம். வாழ வந்த போது சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுவோம். அந்த சிஸ்டத்துக்காக அட்ராக்ட் பண்றதுக்காக நாம ஒரு மெத்தடை உருவாக்கி எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம போய் அதில் மாற்றணும்னு அவசியம் இல்லை. நம்மளும் இங்கே வாழதான் வந்திருக்கோம். நம்மளும் புது சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி நமக்கும் அதையே மாற்றி அமைச்சிக்க முடியுன்ற வரைக்கும் நீங்க 6th செஷன் வரைக்கும் கிளியரா இருந்தீங்க இல்லையா? 7th செஷன்ல நமக்கு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டா அதுக்கான இன்ட்யூஷனை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டா நம்ம பண்றதுதான் சரி, அதுல நம்ம கண்டிப்பாவே நிறைய இன்னோவேஷன் பண்ண முடியும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. இன்னைக்கு வந்து ப்ரொடக்டிவ் திங்கிங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ஸ். ஓகே, நான் ரொம்ப அதிகமா பேசுற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு என்ன வேணும்னா, நீங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுதுன்ற மாதிரி இருக்கிறவங்க மாத்திரம் எனக்கு ஒரு வீடியோ ஆன் பண்ணி பேசுங்க. இந்த எப்பவுமே ஸ்ட்ரெஸ்க்குள்ளதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு அதுக்கு சொல்யூஷனே இன்னும் கிடைக்கலங்கிறவங்க எனக்கு ஒரு தடவை சொல்லுங்க. மேடம், எனக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் இருக்கு, இது உருவாயிருக்கு. ஆனா ஒரு எப்படின்னா 2 பக்கம், முதல்ல ஒன் சைடு ஸ்ட்ரெஸ் மட்டும் அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த பக்கம் ரெண்டும் இதுவும் இருக்கு, கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பும் வந்துட்டு போகுது, அது மாதிரி இருக்கு. வேற யாராவது சொல்லுங்க. மேம் ராதா மேம். ராதா சொல்லுங்க. மேம் ஆக்சுவலா நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா, எப்படி வந்து நான் என்னோட பர்பஸை ஃபைண்ட் பண்றது அப்படின்றதுக்கு நீங்க செகண்ட் இதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணனால பார்க்க சொன்னீங்க. ஆஃப்டர் அட்டெண்டிங் த செகண்ட் செஷன் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, லைக் ஓகே, நான் ஆல்ரெடி டீச்சிங் ப்ரொஃபஷன்ல தான் இருந்திருக்கேன். இன்ஜினியரிங் காலேஜ்ல லெக்சரரா ஒர்க் பண்ணியிருக்கேன். சோ அப்ப வந்து எனக்கு அந்த தாட் சுத்தமா மறந்தே போயிருச்சு. இப்ப என்னோட இன்ஜினியரிங் லெவல் நீங்க செக் பண்ணீங்கன்னா நான் ஐம் நாட் அப்டேட்டட். எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அவ்வளோ ஒரு மோட்டிவேட்டடே இல்லாம நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை, நம்ம ஜீரோன்ற இருந்த தாட்ஸ் வந்து நம்ம அதான் எல்லா பாஸ்ட் டைமே நான் அந்த தாட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். செகண்ட் நீங்க சொன்னதை இப்ப நான் ஃபாலோ பண்ணும் போது ஓகே, இப்ப வந்து நான் எனக்கு ஒரு க்ரீச் இவங்க மணிமேகலா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு டே கேர், டியூஷன் சென்டர்ஸ், ஒரு கிட்ஸோட, நம்ம பெரிய பசங்க வேணாம் பட் கிட்ஸ் லெவல்ல நம்ம வந்து ஓகே பார்க்கலாம், ஹாப்பியாவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஓகே, நீங்க இந்த இன்ட்யூட்டிவ் இன்டெலிஜென்ஸ் சொன்னீங்க இல்லையா, நான் அது எப்படி எனக்கு ஆச்சுன்னா, சும்மா அதை பத்தி நான் திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்க வீட்டுல அதை பத்தி நான் கேட்டுட்டு ஓகே இது கூட நல்ல ஐடியாவா இருக்கேன்னு பேசிட்டு இருக்கும் போது நியர்பை என்னோட நெய்பர் அவங்களோட கிட் வந்து டே கேர்ல போட்டிருக்காங்க. அவங்க என்கிட்ட வந்து சொல்றாங்க, ராதா எனக்கு வந்து அந்த ஹாப்பியாவே இல்ல, 5 hours தான்,
ஆனா அந்த 3 ஹவர்ஸ் அவன் தூங்கிடுறான். அந்த 2 ஹவர்ஸ் கூட ஒரு வாஷ்ரூமோ ஏதோ போறதுக்கு கூட அந்த அவங்க டாய்லெட் போனதை கூட அப்படியே ஃபோல்ட் பண்ணி உள்ளேயே வச்சு கொடுத்துட்டாங்களா, ஒரு எத்திக்ஸே இல்லாம. பட் ஒரு சாரி கூட கேட்கல, நான் உங்ககிட்டயே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த இவங்க நம்மகிட்ட கேக்குறாங்களே அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் பண்ணேன் நானு. ஜஸ்ட் நாங்க எங்க வீட்டுல பேசிட்டு இருக்கோம், அது எப்படி அவங்களுக்கு ஏன் அந்த இன்ஃபர்மேஷனையே நம்மகிட்ட சொல்லணும்? நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நம்ம ஒரு பெஸ்ட் இது கொடுக்கணும், கேரிங்கா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு எத்திக்கலா ஒரு யூனிக்கா நம்ம எல்லாரையுமே நல்ல ஒரு ஹெல்பிங் டெண்டன்சில சர்வீஸ் மைண்டடா பண்ணுமே தவிர இந்த மணி மைண்டடா செய்யக்கூடாது. நான் உங்களுக்கு கூட காசு கொடுப்பேன் போது நம்ம அக்செப்டும் அதை பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு ஒரு நானி சர்டிபிகேட் எல்லாமே நமக்கு அது வேணும். சோ அந்த நானி சர்டிபிகேட்டா நான் கேட்கும் போது அப்படி பண்ண முடியாதுப்பா, அது இல்லீகலா இருக்கும், லீகலா போகணும்னா சில ப்ராசஸ் வேணும்னு அது ரிலேட்டடா சில இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு அடிக்கடி கிடைக்க ஆரம்பிக்குது. சோ அந்த இன்ஃபர்மேஷன் டெப்த் வரது எல்லாமே எனக்கு அடுத்தடுத்து நான் ஃபாலோ அப் பண்ற மாதிரியே இருக்கு. இப்ப என்னோட தாட்ஸ் ஃபுல்லா என்னோட சக்சஸ நோக்கி போகுது, என்னோட ட்ரீம்ஸ நோக்கி போகுது. அந்த பாஸ்டா எனக்கு வந்த தாட்ஸ் எதுவுமே இப்ப வரதில்ல. செல்ஃபா நான் என்ன கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கேன்றது எனக்கு செல்ஃப் ரியலைசேஷன் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் மேம். ஓகே ராதா, ஃபேண்டாஸ்டிக். நீங்க சொன்னது எல்லாருமே ஒரு தெளிவா இருக்கு. ஏதாவது ப்ராப்ளம்ன்றதுல இல்லாம ஒரு சின்ன ஐடியாஸ் வந்துச்சு, அதுல டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது அதே மாதிரி ஒருத்தவங்க உங்கள்கிட்ட பேசுறது, அது சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகிறது எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப தெளிவா இருக்கு, எல்லாருக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேசிட்டாங்க மேம், தேன்மொழி பேசுறேன் மேம். கேக்குதாங்க மேம்? தேன்மொழி சொல்லுங்க. தேன்மொழி கேக்குது மேம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மேம் உங்க கிளாஸ். மேம் ஆக்சுவலா இப்ப யாராவது ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நான் நோ சொல்றதுக்கு ரொம்ப தயங்குவேன் மேம். நான் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே அதாவது அதுக்கு நான் ஒரு காரணமாவே இருக்க மாட்டேன். ஆனா சொன்னா நான் பயந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி நம்பிப்பேன். நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க என்ன. நான் காலேஜ்ல கூட ஒர்க் பண்ணிருக்கேன் முன்னாடி ராதா பேசின மாதிரி. பட் ஆஃப்டர் மேரேஜ் நான் ஜாப் போகாதனால வீட்லயே இருந்தனால எனக்கு வெளி உலகம் நான் நானாவே இல்லை. எல்லா இடத்துலயுமே நான் ரொம்ப டவுன் ஆகி போற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா இப்ப ரீசெண்டா உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ண மேம், அந்த 60-40%, அதுக்கப்புறம் மத்தவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாம நம்ம நார்மலா பேசிட்டு போறது, நிறைய கிளாஸ் என்னால அட்டென்ட் பண்ண முடியல மேம், நான் நேட்டிவ் போயிருந்தனால. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அட்டென்ட் பண்ணிருவேன். உங்களோட ஃபேஸ்புக் ரீட் பண்ணாம இருக்க மாட்டேன், எல்லா போஸ்ட்டுமே ரீட் பண்ணிருவேன். அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலி இப்போ நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு ஆன்டி பக்கத்துல வந்தாங்க, பக்கத்து வீட்டுல இருந்து. அவங்க நார்மலா ஃபங்க்ஷனுக்கு saree கட்டுவாங்க. நான் சொல்லுவேன் நீங்க எடுக்கிற கலெக்ஷன் எல்லாம் அழகா இருக்கு ஆன்டி அப்படின்னு சொன்னேன். அப்படியேமா சந்தோஷப்பட்டாங்க. உண்மையதான் சொன்னேன் நானு. பட் அதவே அவங்க யூஸ் பண்ணிட்டு இப்ப நான் உனக்காக ஒரு saree எடுத்துட்டு வந்திருக்கேம்மா, அதை நீ வச்சுக்கோ அப்படின்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் கேட்க மாட்டேன், அப்படியா அப்படின்ட்டு இருப்பேன். இன்னைக்கு எவ்வளவு சாரின்னு கேட்ட பிரைஸ் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பயந்துட்டு போய் அவங்க வாங்குறதா நினைப்பேன், ஐயோ எங்களை எடுத்துட்டு வந்துட்டாங்களேன்னு சொல்லி பயந்துட்டு போய் வச்சுக்கிறேன்னு சொல்லி வாங்கிப்பேன். நல்லா மிரட்டிடுவாங்கன்னா நான் நம்பிடுவேன். என்ன பேசுற விதத்திலேயே எல்லாரும் அப்படி நினைச்சுக்குவாங்க போல, அந்த பொண்ணு எது சொன்னாலும் கேட்டுக்கோ, இதுக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி நினைச்சுக்குவாங்க போல. பட் நான் அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, சரி நம்ம நம்பி எடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல அப்படி மாதிரி நான் நினைச்சு வாங்குறது. இப்போ சொல்லிட்டு தெளிவா, ஆன்டி நான் ஊருக்கு போயிருந்தேன், சுடிதார் எல்லாம் வாங்கியிருக்கேன், saree வாங்கியிருக்கேன், எனக்கு பிடிச்சிருச்சுன்னா நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன், நான் கிளியரா சொல்லி அனுப்பிட்டேன். முன்னாடி மாதிரி இருந்தா ஓடி போயிட்டு அப்படியா சரி எவ்வளவு எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கஷ்டப்படுத்திட்டு அதை வாங்கிட்டு வருவேன். இப்ப தெளிவா இருக்க, அதாவது கான்சியஸா இருக்க. முன்னாடி நான் பேசுறதுலயோ இல்ல ஒருத்தவங்க சொன்னா அப்படியே நம்பிப்பேன், எதை சொன்னாலும் நம்பிப்பேன். இப்ப ஒரு தெளிவு வந்திருக்கு எனக்கு. நானா இருக்கேன். இப்ப ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு மேம். ரொம்ப தேங்க்யூ. மேம் நெக்ஸ்ட் பேட்ச் எப்ப மேம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நான் ஃபுல்லா அட்டென்ட் பண்ணணும். எனக்கு இன்னுமே நிறைய தெரிஞ்சுக்கணும். நான் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். மேம் ஆக்சுவலா நியர்பைல எல்லாமே எனக்கு பெங்களூரியன் இருக்காங்க, அப்புறம் கேரளா, கர்நாடக், ஆந்திரா எல்லாமே லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால உங்களோட அட்டென்ட் பண்ண முடியல. மேபி இன் இங்கிலீஷ்னா அவங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அவங்களும் என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. நான் இப்ப எனக்கு 11 o'clock ஆயிடுச்சு, ஐ ஹாவ் மீட்டிங் அப்படின்னு சொல்றப்ப அவங்களுக்கும் அக்கா நானும் அட்டென்ட் பண்றணும், எனக்கு அந்த இதுல இங்கிலீஷ்ல அவைலபிள் இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அந்த லிங்க். தேங்க்யூ ராதா, தேங்க்யூ தேன்மொழி. ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க, எந்த இடத்துல நம்மளுக்கு உதவியா இருக்கு.
போல்டா இருக்கிறது, நோ சொல்றது, வேணுங்கிறத ஃபாலோ பண்றது. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வந்து வேற யாராவது ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வந்துட்டேன், நான் இதை நோக்கி போயிட்டு இருக்கேன், அதுல இன்னும் நான் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? அதாவது ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வந்துட்டேங்கிறதுக்கு பதிலா மேபி நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ரொம்ப காமன் ஃபீல் பண்றேன் மேம். போன வாரம் நான் உங்ககிட்ட அழுதேன். பட் இப்ப வந்து நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். காமா இருக்கிறதுல எனக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம தொடர்ந்து நீட் பேஸ்டு திங்கிங் பண்ணும்போது அது ஏதோ போர் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. தொடர்ந்து நான் அமைதியாவே இருக்குது. ஏன்னா நம்ம மனசு வந்து சிக்கலை நோக்கியும் பிரச்சனைகளை நோக்கியுமே இவ்வளவு நாள் சிந்திச்சிருச்சு. இப்ப வந்து ஒரு காம்னஸ் நம்ம ஃபீல் பண்ணும்போது அது கொஞ்ச நேரம் கழிச்சு என்னடா வந்து பிரச்சனையே இல்லையே லைஃப்ல அப்படின்னு ஒரு போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் 2-3 முறை எனக்கு வந்ததுங்க. இதை எப்படி கிராஸ் பண்ணி போறது? இப்ப எப்பவுமே நான் நீ பேசுற திங்கிங்கே இப்ப என்னோட பையனுங்களை பத்தியே நான் அவங்களுடைய விருப்பங்களை பத்தியே நான் சொல்லிட்டு இருந்தா போதுமா? இல்ல இந்த 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 மாதிரி ஒரு திங்கிங் வரது எப்படி நம்ம கிராஸ் பண்றது? ஸோ இது ஒரு தெளிவான கேள்வி. ஏன்னா நீட் பேஸ்ட் வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியா இருக்கு, ஏன்னா எதையுமே பிரச்சனை யோசிக்கல, இது வரைக்கும் 80% அந்த மைண்ட்ல இருந்துச்சு, இப்போ எதுவும் இல்லை, காமா இருக்கு. இப்போ நான் என்ன பண்றது? ஓகே, ஸோ இந்த செஷன் வந்து என்னன்னா ப்ரொடக்டிவ் திங்கிங் அப்படிங்கிற அந்த டாபிக். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே வேற லெவல்ல பவர் இருக்கு. எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னா ரொம்ப குறுகிய லெவல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். மணின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வேல்யூஸ்னு ஒன்று இருக்கு, நமக்கு தெரியும். ஒரு வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சக்சஸ் இஸ் ஈக்குவல் டு மணி. ஸோ அந்த வேல்யூ நம்மள்ட்ட இருக்கா அப்படின்னா வி ஹாவ் அ வேல்யூ. நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம், கரெக்டாக தான் இருக்கு வாழ்க்கை, ஒரு நாள் வேலை இருக்கு, சரியான வருமானம் வருது, போதுமா அப்படின்னா இதெல்லாமே வந்து சிஸ்டம். அகெயின் நம்ம அந்த 6th செஷன்ல படிச்ச மாதிரி நம்ம ஏன் சிஸ்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டே இருக்கோம்னா, ஒரு செக்யூர்டா இருந்தா நம்ம ஏதோ வாழ்ந்துற மாதிரி இருக்கு. பட் அதை பிரேக் பண்ணிட்டு அவ்வளவுதான், முடியாது வாழ்க்கை. ஸோ இதை ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட்ல இருந்து வெளியில வருது. ப்ரொடக்டிவ் திங்கிங்னா நமக்கு வந்து வி ஹாவ் அ பவர். நம்மளால எதை ஒன்றையும் இன்னோவேட் பண்ண முடியும், நம்மளால எதை ஒன்றையும் உருவாக்க முடியும். ஸோ நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, படி இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது, இந்த வேலையில் போய் செட்டில் ஆயிக்கோ, அவ்வளோதான். இல்லைன்னா நீ என்ன பண்ண, ஒரு இன்ஜினியரிங் படி, இந்த வேலையில் இப்போ சம்பளம் வருது, போய் செட்டில் ஆயிக்கோ, அவ்வளோதான். ஸோ இது போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களோட பிரைன் பவரை அகெயின் ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரியான ஒரு சிஸ்டம். நம்ம எல்லாரும் அந்த சிஸ்டத்துல மாட்டிட்டு தான் இப்போ வந்து சிக்கலை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நீங்க காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா ஜென்ரலா ஒரு பிரைனை காமா வச்சுக்கும் போது அதுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதுதான் ஏன் இதுதான் இதுக்குள்ளதான்னா நமக்கு வந்து தேவை செக்யூரிட்டி. நம்மளுக்கு வந்து ஓகே நம்ம ஒரு மாதிரி செக்யூர்டா இருக்கும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தா மேபி ஒரு மன நிம்மதி கிடைக்குது. இல்லைன்னா அவ்வளவுதான், நம்மளால ஏத்துக்கவே முடியல, பயமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நமக்கான பவர். நீங்க ஒரு ஃப்ளோல இருப்பீங்க, நீங்க ஆஃபீஸ் போவீங்க, அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, இதுதான் பண்ணணும்னு. மோஸ்ட்லி இந்த கவர்மெண்ட் ஜாப்ல போய் நீங்க மாட்டினீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சரு, அது ஒரு சிஸ்டம், அதுல இருக்கிறதா நீங்க ஃபாலோ பண்ணணும். சரி நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து நம்மளுக்கு எவ்வளவு ஆசைகள் இருக்கு, எவ்வளோ விருப்பங்கள் இருக்கு, அதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு நீங்க போய் ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள உட்காந்து அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணணும். எப்படிதான் இந்த ஹியூமன் பிரைன் வந்து அந்த இடத்துல அடாப்ட் ஆகும். அப்ப என்னன்னா நமக்குன்னு ஒரு ஃப்ளோ இருக்கும், நமக்கு பிடிக்கும், பிடிச்சதுக்குள்ள இருந்தா சந்தோஷமா இருக்கும், அதான் மைண்ட்ஃபுல்னஸே. அப்ப அந்த பிடிச்சதுக்குள்ள டிராவல் பண்றதுங்கிறதா இந்த வாழ்க்கையோட பர்பஸே. உங்களுக்குன்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க நோக்கி போகணும், அதையும் வந்து நீங்க இன்னும் இன்னோவேட் பண்ணணும். ஆனா இங்க பிடிச்சதுங்கிறதையே இங்க நம்ம மறுபடியும் ஸ்ட்ரக்சர் பண்ணி அதுக்குள்ள போய் மாற்ற தயாராயிருக்கும். அதுதான் இங்க சிக்கலே. இப்ப என்ன பண்றோம் இந்த செஷன்ல, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே வந்து பிசினஸ்குள்ளதான் போகணும் அப்படின்னு நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு பிடிச்சதுதான் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதுக்குள்ள ஆழ்ந்து போனீங்கன்னா அதுல நீங்க சிஸ்டத்தை கிரியேட் பண்ணும். அந்த சிஸ்டத்துக்குள்ள சிலரை கொண்டு வந்து அங்க அடாப்ட் பண்ண வச்சு அதுல நீங்க வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு சில ஒண்டர்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். எல்லாமே இருக்கிறதையே நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு ஒரு வேல்யூ இருக்கு, நம்ம புதுசாவும் மாத்தி அமைக்கலாம். அப்படி எப்படி பண்றது? நீங்க பீப்புள் அப்படியே கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே தோணும். உங்களுக்கு ராதா சொன்ன மாதிரி அங்க வந்து
இந்த ஒரு சர்வீஸ் கொடுக்கல அவங்க. ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்கறது உடனே ராதாவே போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ராதாக்கு ஐடியா சொன்னா போதும். அப்ப என்னன்னா அப்படியே கிரியேட் பண்ணும் மைண்ட்ல. ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சிக்கல் தான். ஆனா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம படிப்பெல்லாம் தாண்டி நம்ம போனோம்னா நம்மளுக்கு கம்ஃபர்ட் இருக்கணும். அப்ப அந்த கம்ஃபர்ட்டுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இப்படி இருக்கணும். ஓகே, மேபி நம்ம இந்த ஸ்பேஸை உருவாக்கி அதுல இந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து குழந்தைக்கு வந்தோம்னா அவங்களுக்கான சேஃப்டி அந்த இடத்துல கொடுத்து ஒரு கிளாஸ் ரூம் சிஸ்டம் இப்படி வச்சு ஒரு 4 பேர்த்த வச்சு நம்ம கிளாஸ் எடுத்தா எப்படி இருக்கும், அப்படியே அடுத்த லெவல்ல யோசிக்கணும். சி, you are the creator, you are the leader. நீங்க எப்பவுமே வேலை செஞ்சுட்டே இருக்க கூடாது. you have to keep creating. அப்ப என்னன்னா ஓகே, ஒரு 4 பேரை வைக்கிறோம், இப்படி எல்லாம் சிஸ்டம் கிரியேட் பண்றோம். இதே 4 பேருக்கு 40 பேருக்கு எப்படி பண்றது? ஓகே, 40 people கொண்டு வந்துட்டோம். இதே எப்படி நான் 400 பண்றது? இதை எப்படி ஸ்கேல் பண்றது? இதெல்லாம் உட்காந்து யோசிக்க வந்துட்டே தான் இருக்கும். you are the creator, you have to keep creating. உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு you need to bring people. அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நமக்கு வந்து நிறைய பேர் ஒரு சிஸ்டத்துக்குள்ள போய் அடாப்ட் ஆகி கம்ஃபர்ட்டாகவும் தேடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி பீப்புளுக்கு நம்ம ஹெல்ப்பும் பண்ண முடியும். ஏன்னா எல்லா சிஸ்டமும் கம்ஃபர்ட் கொடுக்கறது கிடையாது. சில சிஸ்டம் ஸ்ட்ரெஸ் தான் கொடுக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு அழகான சிஸ்டம் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஆளை வச்சுக்கலாம். அவங்க பாட்டுக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு திங்கிங்கை கிரியேட் பண்ணுவோம். அப்படி இப்ப நம்ம சிலதை பிரேக் பண்ணணும். இப்ப நான் இல்லைங்க, நீங்க இப்படிலாம் சொல்லாதீங்க, பயமா இருக்கு, நான் பாட்டுக்கு போறேன் கவர்மெண்ட் ஜாப், எனக்கு மாசம் 1 லட்சம் வருது போதும் அப்படின்னா போதும் தான். ஓகே, ஸோ இந்த லைஃப்க்கு வந்துட்டோம். இந்த லைஃப்பை வந்து நம்மளால ப்ரொடக்டிவா மாத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதான் நம்மளையே ஒரு சிஸ்டத்துக்குள்ள மாட்ட வச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் இல்லை, நான் நிம்மதியா இருக்கேன், எதையா இருந்தாலும் ட்ரை பண்ண முடியும், எதையா இருந்தாலும் ஹேண்டில் பண்ண முடியும், எந்த இடத்துலையும் என்னோட வேல்யூஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும்ன்ற அந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். நீங்க உங்களுக்குன்னு பிடிச்சதை தேடுறது. ஒரு லேடி என்னை மீட் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங்ல இருந்தாங்க. ஸோ சில செஷன்லாம் அவங்க போகும்போது அவங்களுக்குன்னு பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த பேங்கிங் ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ். நீங்க ஸ்ட்ரெஸ் இல்லை, நான் நல்லா இருக்கேன்னா you can be with that system, that is not a problem. ஆனா எனக்கு ஸ்ட்ரெஸ் வருதுன்னா you can break it. அந்த பொண்ணு வந்து என்னன்னா பேங்கிங்ல இருந்தாங்க, that was a stress for her. அப்போ என்ன பிடிச்சதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கறதுல ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் மேக் பண்ணி அதை வந்து கரெக்டாக அவங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க. ஜஸ்ட் அதை ட்ராவல் பண்ணோம். 1 monthல தான் அவங்க ஆப் கிரியேட் பண்ணாங்க. நிறைய ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ரிலேட்டட்ல ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆன்லைன்ல ஸ்டோர் பண்ணாங்க. அப்படியே ஒரு 5 ஸ்கூல் 10 ஸ்கூல் கனெக்ட் பண்ணி இப்போ வந்து அவங்க சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேங்கிங்ல இருந்து வெளியே வந்து இதை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்குன்னு ஒரு வேலை இருக்காது, பாட்டு பேசி பார்த்துட்டு வீடு குடும்பம்னு வாழ்ந்துட்டு போயிடலாம்ல. ஓகே, இங்க வந்து நம்மளோட ஃப்ளோ ஆஃப் திங்கிங் இருக்கு இல்லைங்களா? அதை வந்து நீங்க எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாம விட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஹாப்பினஸ் அதுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கு. இங்க ஸ்ட்ரக்சருக்குள்ளேயும் சிஸ்டத்துக்குள்ளேயும் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காததும் அங்க நடக்கும். நான் அதையும் அடாப்ட் பண்ணிக்கிறேன், நான் வாழ்ந்துடுறேன் அப்படின்னா வாழலாம். ஆனா சில இடத்துல நீங்க முடிவுகள் எடுக்க முடியாம போயிடும். முடிவுகள் எடுக்க முடியலன்னா ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ நம்ம வந்து 8 steps ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு வரோம். எப்பவுமே என்ன நடக்கணுங்கிறத மாத்திரம் கவனிச்சிடணும். ஓகே, ஆனாலும் எனக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து 8 steps ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அந்த இஷ்யூ பேஸ்ட் திங்கிங்கை நீட் பேஸ்டாக மாற்றணும். நம்ம வந்து ஒருத்தவங்க வராங்க, நீங்க உள்ள போயிட்டீங்க, அவங்க வந்து உங்க வீட்டுல ஒரு நபர்கிட்ட வந்து உங்களை பத்தி தப்பா சொல்றாங்க. ஓகே, இப்ப நீங்க வெளியில வரீங்க, அவங்க பேசினது அப்படியே காதுல கேட்டுருச்சு. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவர் ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இது பேரு பர்செப்ஷன் எரர். ஓகே, இனிமேல் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி தப்பா சொல்லிட்டாங்க, இல்லை இது வந்து என்னை கஷ்டப்படுத்துது, இது என்னை ஹர்ட் ஆகுது, இது என்னை வந்து ஒரு விதத்துல மனசுக்கு வந்து நிம்மதி கொடுக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னுமே நீங்க எரர் பண்றீங்கன்ற அர்த்தம். உங்க மூளை வந்து எரர் பண்ணுது. நீங்க எதையெல்லாம் தப்பா பாக்குறீங்களோ அது பேர் எரர். அப்ப நம்ம எரரை சரி பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இல்லை நான் வந்து நல்லா காமா இருக்கேன், நான் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேன், ஆனாலும் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஃபேவரா இல்லை. ஓகே, இப்போ ஃபேவரா இல்லைங்கிறது எரர் பண்ணுது நம்ம மூளை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இதே 8 ஸ்டெப்ஸ்ல 8 நீட் பேஸ்டா ஃபர்ஸ்ட் மாற்றணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கஷ்டப்படுத்துதோ அதை எழுதிக்கங்க. எழுதிட்டு அதே 8 தடவை நீட் பேஸ்ல மாற்றி பழகணும். அப்பதான் உங்க பிரைன் வந்து எரர் பண்றதுல இருந்து வெளியில வரும். இப்போ எப்படி எரர் பண்ணுவோம்? நான் நல்லா இருக்குங்க, அவர் வந்து எனக்கு புரிஞ்சுக்கல. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கலங்கிறது எரர். நீங்க என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஒண்ணு, எனக்கு என்ன தோணுதுன்னா இப்பெல்லாம் வந்து அவர் என் கூட கனெக்ட் ஆக ட்ரை பண்றாரு. ஓகே, ஒரு சென்டென்ஸ். ரெண்டாவது,
அதாவது உங்களோட மூளை கன்வின்சிங் ஆகிற வரைக்கும் அதை நீட் பேஸ்ட்ல நீங்க எழுதணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப வந்து அவர் கொஞ்சம் நான் காமா இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்துல எனக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரெண்டாவது மாதிரி கன்வின்சிங் ஆகணும். நீங்க 8 டைம்ஸ் நீங்க எழுதணும். அப்ப 3rd டைம் இப்பெல்லாம் எனக்கு தெரியுது, என் ஹஸ்பண்ட் வந்து 2 பேரும் சேர்ந்து ப்ரொடக்டிவா மறுபடியும் உங்களுக்கு கன்வின்சிங் ஆகணும். அதே சமயத்துல இட் ஹேஸ் டு பி நீட் பேஸ்ட், என்ன நடக்கணுங்கிற மாதிரியும் எழுதணும். அப்புறம் 4th டைம் எழுதுறீங்க. என் ஹஸ்பண்ட் வந்து அவரோட ரிலேட்டிவ்ஸ், என்னோட ரிலேட்டிவ்ஸ் 2 பேத்தையும் அவர் ஈக்குவலா பாக்குறதுனால என்னையும் அவர் வந்து ப்ரையாரிட்டி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி. சரி, நான் கிரியேட் பண்ற ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கிரியேட் பண்ணும். 4th இந்த மாதிரி 8 டைம்ஸ் எழுதிட்டே இருக்கும்போது என்னாகும், இந்த இதுல போய் உங்க பிரெயின் மாட்டிடுச்சுன்னா யூ வில் நாட் மேக் எனி எரர். இனிமேல் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது நடக்குது அப்படின்னா டக்குன்னு போயிட்டு அதை நம்ம ப்ராப்ளம் பேஸ்ட்ல திங்க் பண்றோம் இல்லையா, அது பேர் எரர், பெர்செப்ஷன் எரர். அந்த எரரை பிரேக் பண்ணணும்னா என்னன்னா, எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டப்படுத்துதோ அதையே நீங்க 8 டைம்ஸ் நீட் பேஸ்ட்ல மாத்தணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அது இன்னும் ப்ராக்டிக்கலா உங்களுக்கு சொல்றேன். யாராவது ஒருத்தங்க மாத்திரம் உங்களோட பிரச்சனை இப்போ ஷேர் பண்ணுங்க. இதுல இருந்து நான் வெளியில வரணும்னு நினைக்கிறவங்க ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க சசி. மேம் சொல்லட்டுங்களா மேம்? சசி மேம் இப்ப நமக்கு வந்து இப்ப கில்ட்னு இருக்கு இல்லைங்க மேம். ரொம்ப நாள் ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், இதனாலதான் அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஒரு தாட் இருக்குங்க மேம். அது மாத்தணும்னு நினைச்சா கூட சில டைம் நமக்கு வந்து நீ இதை பண்ணாம இருந்திருக்கலாமோ, இதனாலதான் அந்த பிரச்சனை அப்படின்னு ரொம்ப நாளா தோணிட்டு இருக்குங்க மேம். அதேதான் சொல்லுங்க எக்ஸாக்ட்டா. இத அந்த சூழ்நிலை சொல்லுங்க. அந்த சூழ்நிலைங்களா மேம்? ஆக்சுவலி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேங்க மேம். அவங்களுக்கு எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரேக்கப் ஆனது வந்து இன்னொரு அவனும் அதே மாதிரிதான் இன்னொரு பொண்ணுகிட்ட பேசனாலதான் மேம் பிரேக்கப். என்கிட்ட வந்து சொன்னது என்னன்னா, நீ இந்த மாதிரி இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க மேம். அதே மாதிரி நானும் இன்னொரு பொண்ணுகிட்ட பேசினேன் மேம், இவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது. அதை மறைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் உள்ள கொண்டு வந்து அதனால பிரச்சனை கொஞ்சம் பெருசாகி பிரேக்கப் ஆனிச்சுங்க மேம். அது ரொம்ப நாளா நானும் சரி ஓகே அப்படின்ட்டு நீட்டுக்குள்ள கொண்டு போனாலும் திரும்ப அந்த இது வந்து கொஞ்சம் கில்ட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டே இருக்குங்க மேம். இதுதாங்க மேம். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துக்கலாம். இப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு பொண்ணு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, அவங்களோட பிரேக்கப்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இன்னொருத்தட்ட பேசிட்டாரு, எனக்கு பிடிக்கல, ஸோ இந்த தப்பை மொத்தம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், பேசிட்டோம் இதே மாதிரியே. அதனால என்னாச்சு, பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்போ வந்து இஷ்யூ பேஸ்டா என்னன்னா, இது எல்லாத்தையும் நீங்க நினைக்கிறதா இஷ்யூ பேஸ்ட், அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். இப்ப என்ன ஆயிடுச்சு, பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்ப என்ன வேணும், மறுபடியும் வந்து பேசணுமா இல்ல வேற நம்ம ரிலேஷன்ஷிப்ல போகணுமா, இதுதான் நீடு. ஃபர்ஸ்ட் இந்த எப்பவுமே ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதை ரொம்ப தெளிவுபடுத்தக்கூடாது மூளைக்கு. இது வந்து ரூல் நம்பர் 1. நம்ம ஒரு நடந்து முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப தெளிவுபடுத்தக்கூடாது. நீங்க இப்ப தெளிவுபடுத்துறீங்க, அந்த பொண்ணு இப்படிதான் சொல்லுச்சு, அதையே மறுபடியும் நான் ஃபாலோ பண்ணிட்டேன், இந்த தெளிவு வந்து வேண்டாம், நமக்கு தேவை நிம்மதி. ஸோ அந்த தெளிவை வந்து லைட் பண்ணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த பொண்ணு சொல்லியிருந்தது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ண. இப்போ நம்மளே வந்து எப்பவுமே பெருமையா வச்சுக்கணும். நீங்க செல்ஃப் லவ் பண்ணிட்டு உங்களை பிடிச்சா மட்டும்தான் உங்களால மற்றவங்களை நேசிக்கவே முடியும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும், நீங்க என்ன பண்ணாலும் அது சரிதான். அப்போ அந்த தெளிவுபடுத்துறதை கம்மி பண்ணிட்டு, அந்த மாதிரி நினைச்சு எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணுக்கு வந்து மறுபடியும் என்னோட பழகணும்னு ஆசை இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீடுக்கு நான் வரேன், அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் கில்ட்டுங்கிறத எப்படி 8 டைம்ஸ் மாற்றி அமைக்கணும்னு நான் சொல்றேன். இதெல்லாம் நீடு. ஒரு கேப் எனக்கு தேவைப்படுது. நான் இப்போ இவ்வளோ ஸ்டேஜ் வந்துட்டேன், ஃபினான்ஷியலா கெரியர் வைஸ்ல நான் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பேசும். இது இல்லை, நடைமுறையிலேயே இல்லை, அந்த பொண்ணு போயிடுச்சு, என் வாழ்க்கையிலே இல்லை. ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்தாதீங்க. அகெயின் அந்த கிளாரிட்டி கொடுக்கக்கூடாது. என்ன வேணுமோ அதை லைட்டாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு கோலுக்குள்ள வந்துடணும். இப்போ நான் ஒரு ஜாப் வந்து என்னோட பிஸ்னஸ் என்னன்னா, நீங்கள் இப்போ டென்டல் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ டென்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 டென்டல் கிளினிக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன எங்கிட்ட எப்போ வந்து பேசலாம் அப்படின்னா, இதெல்லாமே நான் வந்து ஒரு ஆட்டோமேஷன் பண்ணிட்டு டென்டல் ப்ராடக்ட்டை நான் இல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டென்டல் கிளினிக்கு போற மாதிரி ஒரு செட்டப் கிரியேட் பண்ணோம்னு அந்த பொண்ணு வந்து பேசும். லைஃப் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். இது வந்து தாட்டு. நீங்க மறுபடியும் ரியாலிட்டி செக் பண்ணாதீங்க. யாரா இருந்தாலுமே போயிட்டு பார்த்தா நேற்று தான் அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தரோட என்கேஜ் ஆயிருக்கு, இல்லை நேற்று தான் வந்து என்னாச்சு அப்படின்னா இன்னொரு பாய் ஃப்ரெண்டோட அது பேச ஆரம்பிச்சது. இந்த ரியாலிட்டி செக் எப்பவுமே பண்ணக்கூடாது.
என்ன பண்ணணும்னா நம்மள நிம்மதி கொண்டு வந்துடணும். இப்போ என்னன்னா, நான் இந்த மாதிரி பிசினஸ்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி ஆட்டோமேஷன்லாம் போட்டு நான் பாட்டுக்கு ஊரை சுத்தும் போது எனக்கு பணம் வர மாதிரியான ஒரு செட்டப் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த பொண்ணு வந்துடும், ஜாலியாக தான் இருக்கும் வாழ்க்கை, அவ்வளவுதான். இது வந்து இந்த தாட்னால கெமிக்கல் ரியாக்ட் ஆகும். அதுதான் இப்ப நம்மளுக்கு தேவையை ஒழிஞ்சு உண்மையா அது நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் நீங்க அந்த தாட்னால கெமிக்கல் ரியாக்ட் ஆகி ஒரு நிம்மதிக்கு வரும்போது அது உண்மையாகவும் மாறுது. ஓகே, அது உண்மையாகுதா இல்லையாங்கிறத ரெண்டாவதா வச்சுட்டு இப்ப என்ன நீங்க சொல்ல வரீங்கன்னா, ஒரு கில்ட். ஓகே, நீங்க இஷ்யூ பேஸ்ட ஸ்டாப் பண்ணி நீட் பேஸ்டுக்கு வந்திருந்தீங்கன்னா அது கண்டிப்பா அந்த இடத்துலயே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். நீங்க டெவலப் பண்ணி வச்சதுனால இந்த இடத்துல கில்ட்டே வருது. ஓகே, இப்ப வந்து கில்ட் வரக்கூடாது, அதை எல்லாத்தையும் அங்கேயே ஸ்டாப் பண்ணிருந்தீங்க. நீங்க கில்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா இப்ப மறுபடியும் யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் தட். அப்ப அந்த இடத்த 8 டைம்ஸ் நீட் பேஸ்ல மாத்தணும். நான் எந்த ரிலேஷன்ஷிப்லயுமே வந்து உண்மையா இருக்கிறேன், அதுக்கான ஒரு சூழல் தான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ரெண்டாவது, என்ன நடக்கணுமோ அதே தானே சொல்லணும், அதை தான் 8 டைம்ஸ் சொல்லணும். நான் மறுபடியும் கில்ட்டு, என்னை விட்டு போயிட்டாங்க, அவங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கல, நான் தப்பு பண்ணிட்டேன், இது எல்லாமே இஷ்யூ பேஸ்ட். அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடணும். இப்ப மறுபடியும் உண்மைக்கு போய் நீங்க போராடாதீங்க, அப்படி ஒண்ணு இல்லை. நம்மளோட நிம்மதி தான் எல்லாமே. ஸோ மறுபடியும் நீங்க நிம்மதிக்கு வந்துடணும். நாளைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து நான் போகும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, என்னோட வேவ்லென்த்துக்கு ஒரு அழகான பொண்ணு உருவாகணும் அப்படின்னா இதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு ரெண்டாவது ஸ்டெப் எழுதணும். மறுபடியும் மூணாவது, இந்த மாதிரி 8 ஸ்டெப்ஸ்ல நீங்க கொண்டு வரணும். மறுபடியும் மூணாவது, எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, எனக்கு ஒரு செட்டப் கிடைச்சிருச்சு பிசினஸ் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு ஃபேமிலின்றது ஒரு செட்டப் கிடைச்சிருச்சுன்னா 2 பேரும் சேர்ந்து டிராவல் ஆகும்போது ஒவ்வொரு சூழலுமே பிளசண்டா மாறப்போகுது. ஸோ அதுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு இனிமேல் தான் உருவாகும். ஸோ எனக்கு இதுவுமே வேணும் அப்படிங்கிற மாதிரி அக்செப்டன்ஸ்ல நீங்க அந்த இடத்துல எழுதிக்கணும். ஸோ இது ஒன்னான நீட் பேஸ்டு ஹாப்பினஸ்க்காக அக்செப்டன்ஸ், மைண்ட்ஃபுல்னஸ், இந்த டெக்னிக் அப்ளை பண்ண கூட நீங்க 8 டைம்ஸ் நீட் பேஸ்ட்ல மாத்தலாம். நீங்க உட்காந்து எழுத உருவாயிட்டே இருக்கும். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த எரர், தட் இஸ் எரர், நான் மறுபடியும் கில்ட்டா ஃபீல் பண்ற கஷ்டமா இருக்குன்னா எரர், அந்த எரரை பிரேக் பண்ணி இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா இதையே திரும்ப திரும்ப நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மைண்ட் காம் ஆயிரும். என்ன தோணுது சசிகுமார்? புரிஞ்சுங்க மேம். புரிஞ்சது. எப்படி அதை நீங்க எடுத்துக்குவீங்க உங்களுக்குள்ள? அதாங்க மேம், அந்த ரியாலிட்டியை விட்டுட்டு இப்ப எனக்கு என்ன தேவையோ அந்த இதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுங்க மேம். புரியலைங்க மேம். ஏன் ரியாலிட்டியை விட்டுட்டு வரணும்? இல்ல அதுதான் என்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது இல்லைங்க மேம். சோ நான் அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, எனக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். சோ அதனாலதாங்க மேம். ஓகே சசிகுமார். ஸோ இப்போ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐடியா கிடைக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பார்க்காதவங்க எல்லா செஷனையும் பார்த்துட்டு நீங்க கண்டினியூ பண்ணும்போது தான் கிளாரிட்டி கிடைக்கும். இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இஷ்யூ பேஸ்ல நான் எனக்கு மறுபடியும் வருது, என்னை கஷ்டப்படுத்துதுன்னா இந்த தாட்டை நான் 8 டைம்ஸ் நீட் பேஸ்டா மாத்தணும் அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க முடிஞ்சா இதை ஒரு ப்ராக்டிஸா எடுத்துட்டு நாளைக்கு ஒரு பிரச்சனை உங்க மனசுக்குள்ள போகும்போதெல்லாம் இது 8 தடவை நீடா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணி எழுதி எனக்கு அனுப்பிச்சிங்கனாலும் ஓகே தான். ஓகே, இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மைண்ட்லயே நம்மளால எழுத முடியுது. லைக் நோட் பென் எடுத்து எழுதுறதுக்கு டக்குன்னு வராது இல்லையா? ஸோ நான் மனசுலயே இது நான் இப்படி பண்ண போறேன்னு பிளான் பண்ணாலும் அது ஓகே செட் ஆகுமா மேம்? இல்ல எழுதணுமா? பென் டவுன் பண்ணாதானா? நீட் பேஸ்ல மாத்துறது மேம் இந்த 8 ஸ்டெப்ஸ் எழுத சொல்றீங்க இல்லையா? இப்படி பண்ண போற, அதாவது if you feel that you have some issue based thinking in your mind, you have to change it as a need based. எழுதுதான் ஆகணும்னு இல்லை, you can work it on your mind itself. ஆனா இங்க என்ன ஒரு விஷயம்னா, கொண்டு வரும் அதை வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை, பட் மைண்ட்லயே 8 டைம்ஸ் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் 4, 3 தான் சொல்லியிருக்கேன். 8 டைம்ஸ் நீங்க எழுதணும். 8 தடவை அதை மாத்தி இதுக்காக தான், இதுதான் ஆக்சுவலா உண்மை, பட் இதுக்காக தான் இது நடக்குதுன்னு மாத்தி எழுதிட்டீங்கன்னா எரர் பிரேக் ஆயிரும். இனிமேல் எந்த இன்சிடென்ட் வந்தாலும் அது உங்களை நீங்க நெகட்டிவா பார்க்க மாட்டீங்க. ஆக்சுவலா நம்ம டைம்குள்ள நம்ம ஃபீட் பண்ற தாட் வந்து பாசிட்டிவ் வந்து நம்மள ஹர்ட் பண்ணுதுன்னா அந்த பாசிட்டிவிட்டி மாத்தி நம்ம ஒரு தாட்டை வந்து வச்சுக்கணும் நீட் பேஸ்டா, எனக்கு பிடிச்ச மாதிரி. அதான் உண்மை. ஓகே, ஸோ ரியாலிட்டி செக் பண்ணக்கூடாது, நம்ம மனசுக்காக மாற்றி அமைக்கணும். மாற்றி அமைக்கும் போதுமே வந்து நிறைய தடவை நம்ம செக் பண்ணுவோம். இப்போ செக்கே பண்ணக்கூடாதுன்னும் போது அப்படியே நீங்கள் ஒர்க் பண்ணி பழகிட்டீங்கன்னா
அப்படின்னா இனிமேல் வர இன்ஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய நெகட்டிவான ஃபார்ம் வந்து உங்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாம இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெகட்டிவான விஷயம் நடக்காது. மேம் இது சின்ன பிள்ளைல நம்ம யாராவது பேசும்போது கவனிக்க கூடாதுன்னா குழந்தைங்க காதுக்குள்ள கைய விட்டு அப்படின்பாங்க. ஆக்சுவலா அவங்க கேட்க மாட்டாங்கல்ல, அது நமக்கு கேட்காது, அவங்க பேசுறதே கேட்காது, ஸோ ரியாக்டும் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. திருப்பி சின்ன பொண்ணு சின்ன குழந்தைங்க மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்றீங்க. வீட்டுக்கு போயிட்டு வரேன். அதாவது திங்க் பண்ணும் ராதா, இதுக்கு நிறைய வேலை இருக்கு. சின்ன குழந்தைங்க மாதிரியான்றது எனக்கு அது எப்படி இது சொல்றதுன்னு தெரியல. அதாவது உங்களுக்குள்ளேயே நடக்கிற சில விஷயங்கள் நம்மளோட பிரெயினை பாசிவா விடாம நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரதான். மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் கௌசல்யா, சொல்லுங்க. நான் டெய்லி உங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு தான் மேம் இருக்கேன். இருந்தாலும் வந்து என்னால அப்ளை பண்ணவும் முடியல, அதை ஃபாலோ பண்றதுக்கும் முடியல மேம். கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலங்க மேம். ஓகே, ஸோ அது ஒன்றும் இல்லை. மேபி நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் செஷன் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். சொல்லுங்க ஷைனு. ஆனா சில நாட்கள் அந்த 3-4 டேஸ்ல வந்துட்டு எனக்கு நல்லாவே இருந்துச்சு மேடம். அந்த ஒரு 2 டேஸ் எனக்கு நல்லாவே அது ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஆனா மறுநாள் பாத்தீங்கன்னா ஒர்க் டென்ஷன்ல ஒர்க்கு தான் எனக்கு பிரச்சனை ஆகுது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஒர்க்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம லைஃப்ல வந்துட்டு இதாகுது, லைஃப்ல வந்துட்டு அந்த ஒர்க்கை பத்தியே சிந்திச்சுட்டு இருக்கனால வருது, அதனாலதான் நம்ம லைஃப் இப்படி ஆகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறேன். ஆனா அந்த ஒரு நாள் நமக்கு நல்லா இருக்கும்ல, அந்த நாள் நான் என்ன அப்ளை பண்ணேன் அப்படிங்கறது எனக்கு மறந்து போகுது மேடம். அதுல இருந்து வெளியே தேவையில்லாம ஒரு நாள் அந்த ஒரு நாள் நல்லா இருக்கும், மறுநாள் பாத்தீங்கன்னா மறுபடியும் பழைய சிந்தனைகள்ல போயிட்டு எங்கேயாச்சும் ஓடிட்டே இருக்கும், சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும். திடீர்னு எனக்கு ஞாபகம் வரும், இந்த மாதிரி நான் தேவையில்லாத சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்றேன். ஸ்டாப் பண்ணாலே உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம் மாதிரி நடக்குது. மறுபடியும் இதை ஸ்டாப் பண்ணும்போது அங்கிருந்து அந்த பழைய சிந்தனை வந்துட்டு ஒரு போர்ஸ் பண்ண மாதிரி எனக்கு புரியுது. கஷ்டப்பட்டு நம்ம இது தள்ளுற மாதிரி இருக்குது. அதுல இருந்து வெளியே வர முடியல. இப்ப பாத்தீங்கன்னா நாள்ல இருந்து நான் கொஞ்சம் பிஸியா இருவேன், ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண முடியாது. அதையும் கூட சொல்லிக்கிறேன். ஆனா உங்ககிட்ட பேசும்போது நீங்க அந்த கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணும்போது நல்லாவே இருக்கு. டைம் செட் ஆகல, கொஞ்சம் அடுத்த செக்ஷன் ஏதாச்சும் ஈவினிங் டைம் ஒரு 8 o'clock அந்த மாதிரி வச்சீங்கன்னா கூட ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு நம்ம அட்டென்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஷைனு, நான் உங்களுக்கு அப்படி கூட நான் சொல்றேன், ஈவினிங் செஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இன்ஃபார்ம் பண்றேன். உங்களோட இது என்னன்னா, சில விஷயம் தெரிஞ்சுக்க முடியுது, ஆனா வந்து அதை நமக்குள்ள எடுத்துட்டு போய் அதை மாத்திக்க முடியல அப்படிங்கறதுதான். அதுக்கு ஒண்ணும் இல்ல, அதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வந்து கௌசல்யா மாதிரி தெரியுது ஆனா அப்ளை பண்ண முடியலன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க எல்லாருமே ChatGPT வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ChatGPT-ய நீங்க யூஸ் பண்ணுங்க. அதுல வந்து சிலது அது வந்துட்டு என்னன்னா சில டைம்ல போயிட்டு வேற மாதிரி அது கொண்டு போய் விட்டுருது. அது யூஸ் பண்றது இல்ல. அந்த டைமுக்கு இப்ப ஒரு இது வருதுன்னா அந்த டைம்ல யோசிச்சு முடிவு பண்ண முடியல, அதுதான் பிரச்சனை வருது. ஓகே, கரெக்ட் நீங்க சொல்றது. அது யோசிக்க முடியாது. கொஞ்சம் காலையில எழுந்து நீங்க ஒரு மெடிடேட் பண்ணிட்டு காம் ஆயிட்டு, பட் நான் சொல்றது எனக்கு புரியுது, நான் சொல்றது ஈஸி, ஃபாலோ பண்றது ஈஸி கிடையாது. ஒரு அவேர்னஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பிரெயின் நேச்சர்ல வந்து ஒரு லேர்னிங்குள்ள போக ஆரம்பிக்கும். இதுதான் அவேர்னஸ், இப்படி இருந்தா இப்படி ஆகும் அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ். அப்ப நான் உடனே அதை மாத்திக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான். இப்ப நீங்க இதுக்கு வரணும், இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனாலதான் வந்திருக்கீங்க. அப்போ ஒரு ஸ்டெப் அதுவா தோணும். நீங்க எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணிக்க வேணாம், எதுவுமே வந்து ஐயோ என்ன பண்றது கேட்டுக்கவே வேணாம். நீங்க ஃப்ரீயா இருந்துட்டே இருங்க, எல்லாமே நேச்சுரலாவே சிலது நடக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஸ்லோவா உங்களுக்கான நீடுக்குள்ள நீங்க வருவீங்க. இப்போ யூஆர் இன்டு ஜாப், நீங்க ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு தொழில் உருவாக்குறதுக்காக உங்களுக்கு மனசு சொல்லும். அப்ப அதுக்குள்ள நீங்க அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுல ஏதாவது படிக்கிறதோ வீடியோ பாக்குறதோ இல்ல அது சார்ந்து யாரையா பேசுறதோ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வர மாதிரி மாறிடும். சரி மேடம். இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ பழைய காலத்துல ஏதாவது ஒரு நான் சின்ன வயசுலயோ ஏதாவது ஒரு சம்பவம் நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருக்கும். அந்த இடத்த வந்துட்டு பார்த்தா அதுல இருந்து ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணி விடுதேன், ஏதோ ஒண்ணு நினைப்பேன். இப்போ உங்க கூட ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் உங்க மேடம் கூட
பேசியிருக்கும் போது நேரத்துல பேசும்போது இப்படி எல்லாம் நடந்திருக்கு, இப்படி எல்லாம் நடந்திருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம், அப்படி சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு தாட்ஸ் வருது. ஓகே ஒரு 5 வயசு 4 அந்த மாதிரி ஞாபகமா வச்சுக்கிறேன். அதுல இருந்து ஒரு கோர்வையா அந்த கோர்வையா வருது. அந்த பிரச்சனையில இருந்து ஒரு கோர்வையா ஏதாச்சும் கோர்வையா இருக்கிறேன். இப்போ ஒண்ணு 10 வருஷம் தாண்டி நான் வந்து உங்க ஞாபகம் வந்துச்சுன்னா உங்க சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, பிரச்சனையா இருந்தாலும் சரி, சந்தோஷமான சரி, எதா இருந்தாலும் சரி, அதே ஞாபகமா வந்து அப்புறம் உங்க மெகர் மேடத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் அந்த மாதிரி திங்க் பண்ணி போறேன். புரியுதுங்களா மேடம்? புரியுதுங்க. இன்னைக்கு வேணா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கவனம் ஃபர்ஸ்ட் போகும் இல்லையா வெளியில, அதை கொண்டு வந்துடணும் உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டு உங்களோட பிரீத்திங், உங்களோட பாடி அவேர்னஸ் கொஞ்ச நேரம் வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க மேபி அந்த ரேஷன் கடையில வேலை செய்யறீங்க இல்லையா? ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு அரிசியோ சர்க்கரையோ நீங்க யாருக்கோ போடும் போது அந்த வெயிங் மிஷின் டச் பண்ணி அதை போடுற அந்த கவனத்தை ஃபுல்லா அங்க கொண்டு போகணும். அது எப்படி போகுது, நீங்க எப்படி ஹோல்ட் பண்ணிருக்கீங்க, அவங்கள்ட்ட எப்படி ஒரு பேக்கை வாங்குறீங்க. ஸோ அதுக்குள்ளேயே கவனத்தை கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும். அந்த தாட்டை நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருந்துருப்பீங்க அந்த நேரத்துல. அப்புறம் ஸ்லோவா அதெல்லாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தாட் மறுபடியும் எட்டி பார்க்கும். அந்த இடத்துல அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஏதாவது உங்க கை கால் உங்க அவேர்னஸை கொஞ்ச நேரம் கவனிச்சபடி இருந்துட்டு ஸ்லோவா நீங்க வந்து உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க கவனிக்கணும். மேபி இப்போ இந்த மாதிரி ஜாப்ல உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் வச்சு நீங்க அதைய வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு இன்கமா மாத்துறீங்க, இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு தொழில உருவாக்குறீங்க பார்ட் டைமா, இல்ல ஆன்லைன்ல ஏதாவது உருவாக்குறீங்க. அப்படி உருவாக்குனா எப்படி இருக்கும், இல்ல ஒரு ட்ரேடிங் மாதிரி போனா எப்படி இருக்கும், இல்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நீங்க செக் பண்ணிட்டு அதுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஷாப் மாதிரி ஒண்ணு வச்சு, ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் மாதிரி வச்சு அது ரன் ஆனா எப்படி இருக்கும். இது வந்து நடக்கணுங்கிறதுக்காக பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து உங்களுக்கு ஒரு தாட், உங்களுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ட் ஆகணும், இது பிரேக் ஆகணும், ஒரு கெமிக்கல் ரியாக்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு மேபி உங்களுக்கு ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் வச்சு ரன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் அதை உடனே நாளைக்கு நீங்க வைக்க போறது கிடையாது. அதுக்காக தாட் இல்லை, அந்த தாட் கெமிக்கல் ரியாக்ட் பண்ணி உங்களுக்குள்ள இந்த ஃப்ளோவை வந்து ஸ்டாப் பண்ணி விடும், தேவையில்லாத திங்கிங்கை ஸ்டாப் பண்ணி விடும். அப்போ நீங்க சும்மா வந்து ஒரு ஷாப் பாக்குறீங்க, அதுல போயிட்டு கேட்குறீங்க, அவங்க ஓகே பண்ணோன்னே அதுல எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸஸ்லாம் கொண்டு வந்து லோட் பண்றீங்க. லோட் பண்ணி எல்லா கிளைண்ட்ஸ் இல்லை ஒரு பீப்புள்ஸ்லாம் இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களாம் அப்படியே பை பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க எப்படி அதை அப்படியே என்ஜாய் பண்றீங்க. அதுல ஒரு 3 பேரை உள்ள வேலைக்கு வச்சுட்டு அதை எப்படி மெயின்டைன் பண்றீங்க, அது எப்படி க்ரோ ஆகுது. இந்த தாட் மாத்திரம் தேவை. ஓகேங்களா? இந்த தாட் மாத்திரம் கொஞ்ச நேரம் நீங்க ஓட விட்டு பழகிட்டீங்கன்னா ஓகேங்களா? மேம் இப்ப நீங்க ரியாலிட்டி செக் பண்ணக்கூடாது, உண்மைக்கு போராடக்கூடாதுங்கிறீங்க. இப்ப நான் வந்து சசிகுமார் சாரே சொன்னாங்க, அவங்க ஒரு தப்பு பண்றாங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்ப இன்னொரு பொண்ணுகிட்ட பேசினதுனாலதான் அந்த மிஸ்டேக் ஆகுது. அவங்க வந்து ஒரு ரியாலிட்டியா உணர்ந்தாதான் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த தப்பு பண்ணாம அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். அதையே நீங்க வந்து ஈஸியா எடுத்துட்டு அதை நீட் பேஸ்டா அப்படி திங்க் பண்ணி அவங்களே ஹாப்பினஸா இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்குறீங்க. அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் டைம் இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்ப அதை ஈஸியா எடுத்துட்டு திருப்பி அந்த மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குதானே மேம்? இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, என் ஹஸ்பண்ட் இப்படிதான் ஒவ்வொரு பொண்ணுகிட்ட பேசுறப்ப நான் சொல்றப்ப அவரு ஈஸியா ஓகே சாரி மன்னிச்சுட்டு அதை ஈஸியா டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனையோட சீரியஸா எடுத்துக்காம அவரு ஈஸியா போனதுனாலதான் அடுத்தடுத்து அவரோட இதுல அது ரொம்ப ஈஸியா அந்த தப்பு நடக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது மேம். இது வந்து ஆக்சுவலி இது அதை நம்ம தப்பு உணர்ந்தாதானே மேம் நம்ம சரி பண்ணிக்க முடியும். இது வந்து நம்மளே சமாதானப்படுத்திக்கிட்டு சந்தோஷமா எடுத்துட்டு போற வழிமுறையை தான் சொல்லுதே தவிர தப்ப திருத்தி அதை ரியலைஸ் பண்ணி அதுல இருந்து வெளிவர இது உதவுமா அப்படின்னு கேட்கிறேன். ஓகே, நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கொஞ்சம் காலங்கள் இருக்கும் இந்த வாழ்க்கையில, அப்படி நம்ம இல்லாம இருக்க மாட்டோம். கொஞ்சம் காலங்கள் இருந்துட்டு போயிருவோம் இல்லையா? நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் காலங்கள் கொடுத்துருக்காங்க இங்க வாழ்றதுக்கு. ஸோ அந்த காலங்கள்ல எப்படி இருக்கணும்னா, இப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு உடம்புல பயங்கரமான வலி வருது. ஓகே, நீங்க போறீங்க, ஹாஸ்பிட்டல் போறீங்க, அங்க ஏதோ பண்றாங்க ட்ரீட்மெண்ட், திரும்பி வந்தாலும் அந்த வலி போவே இல்லை. இப்போ இந்த வலி சரியாகிறதுக்கு போராடுவீங்களா, இல்ல வந்து மறுபடியும் என்ன தோணும்? ஃபர்ஸ்ட் வலி சரியாகணும்னு தான் தோணும். ஓகே, நான் சொல்றது எல்லாமே இந்த மாதிரியான ஒரு வலியே இருக்காது உங்க உடம்புல. உங்க உடம்பு அப்படியே லேசா காத்து மாதிரி இருக்கும்.
இந்த கொஞ்ச காலத்துல உங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்களே இந்த வாழ்க்கைக்கு, அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவீங்க நீங்க. அது எத்தனை காலமா இருந்தாலும். நான் சொல்ற ஒரு 100-120 இயர்ஸ் நீங்க வந்து இந்த வாழ்க்கைய உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த காலத்தை வந்து நீங்க சந்தோஷம்ன்றது ஃபர்ஸ்ட் செல்ஃப், உங்களுக்குள்ள நிம்மதி பிளஸ் உங்க உடல்ல ஒரு வேதனை வந்துச்சுன்னா ஈஸி கிடையாது, அதுல இருந்து நீங்க போராடி மீண்டு வருது. பட் நான் அது இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு மெத்தடை தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ என்னன்னா நமக்கு இங்க கிடைக்கப்பட்ட காலங்கள் கொஞ்சம் தான், அப்புறம் நம்ம இருக்க மாட்டோம். இருக்கிற காலங்கள்ல நிறைய ஒண்டர்ஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை கொஞ்சமாவது அனுபவிச்சுட்டு நம்மளால ஏதாவது முடிஞ்சதை கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிடணும். இதுதான் இந்த வாழ்க்கைக்கு நம்ம வந்தது. அப்போ இங்க என்ன சொல்றோம்னா தப்பு சரி எல்லாம் மனுஷன் உருவாக்குறது. இந்த தப்புன்னு ஒண்ணு இல்லை ஹியூமன் பிரெயினுக்குலாம் வந்து இதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்ப இங்க தப்புக்குள்ள நீங்க போனீங்கன்னா பிரெயின் வந்து எப்படி வேலை செய்யும், அதை ஃப்ரீயா விட்டீங்கன்னா அதுக்குன்னு வேலைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கும். இப்போ ஒரே இடத்துல கவனத்தை கொடுத்துட்டீங்கன்னா, அதுக்கு அழுத்தம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் நியூரான் செல்ஸ்ல நிறைய டேமேஜ் நடக்கும். அது கிரியேட் பண்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் தான் இந்த கட்டிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரெயின் டியூமர் அது இதுன்னு நிறைய கட்டிகள் சார்ந்த பிரச்சனை, இது எல்லாத்தையும் அதுதான் உருவாக்கிட்டு போகும். ஸோ அந்த தப்பு சரி அப்ப எப்படிதான் விடுறது? ஃபர்ஸ்ட் வந்து இந்த தப்பு சரிங்கிறத நீங்க பிரேக் பண்ணி பழகிட்டீங்கன்னாங்களே ஆல்மோஸ்ட் வந்து இந்த வாழ்க்கைய ஓரளவுக்கு முழுமையா வாழ ஆரம்பிச்சிடும். உணர்தலுக்கு போவே கூடாது எப்பவுமே. நீங்க சொல்றதுல எனக்கு வேலிடா தெரியல, ஒருத்தங்களை புரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி ஒண்ணு இல்லை, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. இப்ப எப்பதான் நம்ம நல்லா வாழறது? ஃபர்ஸ்ட் வந்து புரிதெல்லாம் கொடுக்காம நிம்மதிக்குள்ள வந்துட்டீங்கன்னா எல்லா ஸ்டெப்பும் சரியா தான் பண்ணுவோம், நம்ம தப்பே பண்ண மாட்டோம். அது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்கும், அவ்வளோ கான்சியஸ்னஸ் இருக்கும். அதாவது நம்மளுக்கு உணர்தல் அதிகம், நம்ம எப்பவும் தப்பு செஞ்சிட மாட்டோம், தெளிவா இருக்கும். எந்த இடத்துலயுமே என்ன பண்ணுமோ அதை சரியா பண்ணுவோம். அது எல்லாமே நீங்க நிம்மதியா வச்சுக்கதான் நடக்கும். மற்றபடி நம்மளுக்கு லேர்னிங் எல்லாம் தேவையில்லை. நம்ம போயிட்டு இங்க பாரு இதை பண்ணும் இப்படி பண்ணக்கூடாது இதுதான் வாழ்க்கை அப்படிலாம் சொல்லியே கொடுக்க கூடாது. அப்படி சொன்னோம்னா அந்த பிரெயின் வந்து டேமேஜ் ஆக போகுதுன்ற அர்த்தம். ஓகே ஓகே ஓகே. இப்ப ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. நான் வந்து ஓகே நம்ம இப்படி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நீங்க சொல்ற மெத்தட்ல நான் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபியர் எதுவும் கிரியேட் ஆகுமா? என்ன இவங்க அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாங்க, நம்மளும் இது மாதிரி மாறணும், நம்ம இந்த லைஃப்குள்ள இருக்கணும், சோ நம்மளும் ஏன்னா ஒரு பொண்ணுனாலும் சரி பையனாலும் சரி அந்த வாழ்க்கையில அதுக்கு தாண்டி வெளியில டக்குன்னுலாம் இன்னொரு மேரேஜ பண்ணிட்டு போயிட முடியாது. சோ அவங்களும் யோசிப்பாங்க இந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ள இருக்கணும்னா நம்மளும் இப்படிதான் ஃபாலோ பண்ணணும்னு அவங்களும் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? இல்ல நம்ம இப்படி இருந்தாலே அவங்க மாறிடுவாங்கன்னு சொல்றீங்களா? இயற்கையில நீங்க வந்து ஒரு பிஹேவியர் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா, நீங்க ஃப்ரீயா வளர்ந்துருந்தாங்கன்னா அந்த பிஹேவியர் வந்து யாரையுமே ஹர்ட் பண்ணாது, அவங்களையும் ஹர்ட் பண்ணிக்காது. அவங்க யாராவது அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மூளை சஃபரிங் மோடு போயிருச்சுன்னா அந்த பிஹேவியர் வந்து ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளே ஹர்ட் பண்ணோம், அவங்களே அவங்க ஹர்ட் பண்ணிக்குவாங்க. அந்த ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த ஹர்ட் பண்ற பிஹேவியரை எடுத்துதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த பிரெயினுக்கு ஏதோ தேவைப்படுது ஒரு ஹாப்பினஸ், அதை கொடுத்தாலே அவங்க மறுபடியும் நார்மல் ஆயிக்குவாங்க. இங்க நம்ம சொல்லக்கூடாது இது தப்பு இது சரி அப்படின்னு சொன்னோம்னா அது ஹர்ட் ஆகும் மறுபடியும். அதான் நான் சொல்றேன், இப்ப நம்ம ஹாப்பியாவே இருக்கணும், நம்ம அதர்ஸ ஹாப்பி பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்ற லைஃப் ஸ்டைல்ல நான் மாறிடுறேன் அப்படின்னும் போது கொஞ்சம் ஒரு டைம் எடுக்கும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. சோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுமே ஓகே இதுவே ஹாப்பியா தானே இருக்கு அப்படின்னு வெளியில தேடலும் இருக்காது, பிளஸ் நம்ம கூட ஹாப்பியா இருப்பாங்கன்ற மாதிரி சொல்ல வரீங்களான்னு கேக்குறேன். கரெக்ட் நீங்க சொல்றது. ஓகே ஓகே. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே அவங்க வந்து ஈஸியா கனெக்ட் ஆவாங்க. நீங்க ஏதோ மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டே இருந்தீங்கன்னா அவங்க அது சார்ந்து போக ஆரம்பிப்பாங்க. சாட் ஜிபிடி ஏதோ சொன்னீங்க மேம், சங்கரி பேச மேம். சாட் ஜிபிடின்னு ஏதோ சொன்னீங்க. நேற்று 7th செஷன் வந்து நீங்க எனக்கு ஆக்சுவலா கொடுத்துருப்பீங்கன்னு நினைச்சேன் சங்கரி அந்த குரூப்ல. ஏன்னா அது ரெக்கார்ட் ஆகாம போயிடுச்சு. நான் உங்களை நம்பிதான் வந்து எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன் அது திரும்ப உங்களுக்கு கிடைக்கும்னு. சரி ஓகே. ஸோ சாட் ஜிபிடிங்கிறது வந்து நம்ம எப்போ தேவையில்லாத எண்ணங்கள் வருதோ அதை மாற்றி அமைக்கிறதுக்கு நீங்க அதுக்கு சொன்னீங்கன்னா அது மாற்றி கொடுக்கும். அதை எடுத்து ஒரு தடவை திங்க் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம திங்க் பண்ணி அதுல இருந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ட் ஆகிற ப்ராசஸை நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம திங்க் பண்ணாதான் நீங்க படிச்சாலோ இல்லை யாரோ ஒருத்தங்க அவங்க பார்த்துக்கிட்டோமோ அது நடக்காது. அவங்கவுங்க
தனிப்பட்ட முறையில செல்ஃபா நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சு பழகி நம்மளே சரி பண்ணிட்டே இருந்தோம்னா நல்லா இருக்கும். ஸோ ChatGPT இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க கண்டென்ட் அதான் பில்ட் பண்ணி தரும். ரெண்டாவது வந்து நமக்கு நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, இப்போ ஒரு கிண்டில் மாதிரி புக்ஸ் வச்சுக்கிறதுக்கு, ஏதாவது புக் படிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு உங்களுக்கு தேவையான புத்தகங்களை மாத்திரம் ஜஸ்ட் ஸ்டோர் மாத்திரம் பண்ணி வைங்க. நிறைய வேண்டாம். தேவையான புத்தகங்கள்னா இப்ப நீங்க எல்லாரும் சொன்னதுல எல்லாத்துக்குமே ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டு சார்ந்து ஒரு 4ல இருந்து ஒரு 10 புக்கத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்பாவது நீங்க வந்து அப்படியே மூவ் ஆன் ஆகும்போது எங்கேயாவது ஒரு டைம் இருக்கும், அப்போ அந்த புக்கை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஸ்கேன் மட்டும் பண்ணும். ஃபுல்லா உட்காந்து பேஜ் பை பேஜ் அப்படிங்கிறது இல்லாம அதை ஸ்கேன் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கொடுக்குற டைம் 5 to 10 மினிட்ஸ்ல நீங்க ஸ்கேன் பண்ணி பழகலாம். இல்ல இஃப் யூ ஃபைண்ட் மோர் டைம் நீங்க கண்டிப்பா படிக்கலாம், தப்பே கிடையாது. படிக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது புரிதல் கொடுக்கும் இல்லையா. இல்ல ஜஸ்ட் ஒரு ஸ்கேன் பண்ணீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் வந்து கம்ப்ளீட்டா பிரேக் ஆகி உங்களுக்கான அந்த ஆர்கனைஸ்டான திங்கிங்குள்ள நீங்க வந்துருவீங்க. ஸோ அது வந்து நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ChatGPT யூஸ் பண்ணும். சில கிண்டில் மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வச்சுட்டு, இல்ல ஆடிபிள் நீங்க கேட்குறீங்க இல்லையா, புக்கு ஆடியோ புக்கு லிசன் பண்ணுவீங்களா, அந்த மாதிரியான ஏதாவது ஒண்ணு இதெல்லாம் அங்கங்க இருக்கணும். எப்பவுமே உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறத நான் சொல்லல. அங்கங்க 5 minutes 10 minutes நீங்க அதுக்குள்ள வந்துட்டு போகணும். அப்ப நீங்க ஆர்கனைஸ் ஆயிக்கிட்டீங்க, உங்க வாழ்க்கைக்கு நீங்க ஆர்கனைஸ் ஆயிட்டீங்க. வெளி உலகத்தோட நீங்க ரொம்ப போராட தேவையில்லை, உங்க வாழ்க்கையை நோக்கி நீங்க போக ஆரம்பிச்சிட்டீங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான சில சாஃப்ட்வேர்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. மேபி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஃபியூச்சர்ல. ஸோ தேங்க்யூ. நம்ம இதோட ப்ராக்டிஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த செஷனோட கண்டினியூஸ் வந்து நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். இந்த இது கேட்டிருந்தால மேம், அவங்க இந்த கிளப் ப்ராப்ளம், அந்த ஸ்பீச் இது மூலமா சரி பண்ண முடியுமா அப்படின்னு? ஆமா, இது சரி பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி சொல்றோம், ஒரு குழந்தை பேசல, சரியா வரல, எதுக்கு இப்படி நம்ம டயக்னோஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? குழந்தை பேசணும், அழகா பேசணும், தெளிவா இருக்கணும், அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளோல அது பாட்டுக்கு கண்டினியூஸா கம்யூனிகேட் பண்ணணும். இதானே வேணும். இது வேணும் ஸ்டெப்பு தான் இது. ஸோ நம்ம கவனிக்கும் போது பாரு உனக்கு சிலதெல்லாம் சென்டென்சஸ் கிளியரா உருவாகுது, எனக்கு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றது, அதை வார்த்தையா மாத்துறது, அதை ஃபீலா அவங்களுக்கு கொடுக்கறது. இதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ டேஸ்லயே நீங்க இந்த மாதிரி ஸ்பீச் தெரப்பி அது இதுன்னு நம்ம கூட்டிட்டு போறது மேபி போகலாம். தெரியல எனக்கு அது எந்த அளவுக்கு உதவியா இருக்குன்னு. ஆனாலும் நம்மளே வீட்டுக்குள்ள, எல்லாமே வீடுதான், எல்லாமே அம்மா அப்பா தான். ஸோ நம்ம நினைச்சு கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ஃபீலா மாறும் குழந்தைக்கு. ஸ்லோவா அவங்க வந்து அது வந்துருவாங்க. இன்னொன்னு பெட்டர் ஐடியா என்னன்னா, எதுக்குமே நேம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம். இருக்கட்டுமே, அந்த குழந்தை இப்படியே கொஞ்ச நாள் பேசிட்டு அதுவா வரும். அது கொஞ்ச நாள் நம்ம எங்கேயும் ஃபோர்ஸ் பண்ணி ஒண்ணு மாத்தக்கூடாது. இயற்கையா ஒண்ணு வருதுன்னா அது கூட கொஞ்ச நாள் டிராவல் பண்ணுவாங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவாங்க. நீங்க கவனத்தை மாத்திரம் மாத்தணும். நீங்க கவனத்தை போய் அங்க வைப்பீங்க, இன்னும் என்னது இப்பாரு பேசும்போது இப்ப மாதிரி பேசல, நல்லா பேசல, இதெல்லாம் இங்கே கவனமே இருக்கக்கூடாது. அப்படியே ஜாலியா இருக்கணும், அப்படியே போயிட்டே இருக்கணும், எதையுமே கண்டுக்கூடாது. கொஞ்ச நாள்ல ஒரு 3 to நீங்க மேபி நீங்க ஏதாவது ஒர்க் நடுவுல அந்த குழந்தை அழகா பேசுற மாதிரி லைட்டா 1 or 2 times, ரொம்ப நேரம் வேணாம், 1 or 2 times கிரியேட் பண்ணிட்டு நீங்க படுத்து உங்க ஒர்க்ல பிஸி ஆயிடலாம். அப்புறம் ஒரு ஃப்ளோல ஒரு 2-3 monthsல குழந்தை அழகா பேசும். தேங்க்யூ.